ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செவன் ஸ்கில். நான் உங்கள் ரமி. நாம் இன்றைக்கான வீடியோவில் இந்த தெறிக்க விடுற சப்வூஃபரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டைன்டி அப்படிங்கிற பிராண்டுக்கிட்டே இருந்து இந்த சப்வூஃபர் 12 இன்ச் அப்படிங்கிற சைஸில் நம்ம வாங்கியிருக்கோம். அட்டடாபாவை ஓப்பன் பண்ணால் உள்ளே நம்ம எதிர்பார்த்துட்ருக்க சப்வூஃபர். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஜிப் அப்படிங்கிற பிராண்டோட 6 இன்ச் சப்வூஃபர், இதே பிராண்டோட டைன்டிங்கிற பிராண்டோட 8 இன்ச் சப்வூஃபர், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐஜிஎல் அப்படிங்கிற பிராண்டோட சப்வூஃபர்லாம் நம்ம அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்க மறந்துடாதீங்க. பேப்பரை ஓப்பன் பண்ணதும் நல்ல ஒரு ஹெவி மேக்னெட்டோட கோன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக, ஸ்பைட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டபுள் லேயர் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்பீக்கர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த மெட்டலில் பெயிண்ட் பண்ணியிருக்க ஃபினிஷிங் முதற்கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. பேப்பர் கோன்லேருந்து நம்ம இப்போ ஆரம்பிப்போம். நல்லா பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி லுக்கில் நல்ல ஃபினிஷிங்கோட நல்ல ஒரு கோன் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அதில் டைன்டிங்கிற பிராண்டு எல்லாமே நல்லாயிருக்கு, அட்ராக்டிவாக. இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியண்ட் வரும், ரெட்டு. நமக்கு இந்த வேரியண்ட் தான் கிடச்சிது. ஸோ இதை தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த போர்டில் பார்த்திங்கன்னா காயில் மூவ் ஆகிற தெரியுது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மூவிங்னால் வர ஏர் ஈஸியாக வெளியே போகிறதுக்கு நல்லா ஒரு பார்த்திங்கன்னா காயில் இந்த ஹெவிங்கிறதுனால லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ அதோட ஏர் கூலிங்காகவும் நல்லா ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. 4 சைடுமே நல்லா சூப்பராக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஸ்பைட்டரும் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க, அதை சொல்ல தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கருக்கு இந்த மாதிரி ஸ்பைட்டர் கொடுத்தா தான் அது பர்ஃபார்ம் பண்ணும். இந்த சப்வூஃபரோட இம்படன்ஸ் பார்த்திங்கன்னா 8 ohms வருது. வாட்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 200 வாட்ஸ், மேக்ஸிமம் 400 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். உங்கள் பவர் ஆஃப் பண்ணப்போ அதுக்கேற்றப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட மேக்னெட் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வருது. ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் சைஸுக்கு இருக்குது. என்ன 1 இன்ச்சு மட்டும் கழிச்சிங்கன்னா அந்த சைஸுக்கு இருக்குது இதோட மேக்னெட் மட்டும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் சைஸ் பார்த்திங்கன்னா 12 இன்ச். அடுத்து இந்த சப்வூஃபரோட பர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கிறதுக்கான பாக்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டை சொல்லிடுறேன். லென்த்து பார்த்திங்கன்னா 14 இன்ச் வரும் உங்களுக்கு. அடுத்து இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17.5 இன்ச் வரும். அடுத்து பாக்ஸோட பேக் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18.5 இன்ச் வரும். ஏன் பாக்ஸோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கொஸ்டின் கேட்குறாங்க, மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம வீடியோவிலே சொல்லிட்டோம். இப்போ நம்ம பாக்ஸில் சப்வூஃபரை மாட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு பஞ்ச் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கு ட்ரில் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். பாக்ஸில் நம்ம எதுவும் செகண்ட் ஆர்டர் கிராஸ் ஓவர் எதுவும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக நம்ம ஒயர் மட்டும் தான் ஜாயின் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ டெஸ்டிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சப்வூஃபர் அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.